பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராகன்னு சொல்லி இந்த லைட் சேனல் டிவி மூலமாக உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த கர்த்தருக்குள் சந்தோஷப்படுகிறேன். உங்களை நாங்கள் பார்த்து கொண்டிருப்பேன் என்பதற்காகவும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நிச்சயமாகவே தேவன் ஆசீர்வதித்துக் கொள்வார் என்பதே எந்த விதமான சந்தேகம் இல்லை. என்னுடைய பேர் VM முருகன் டேனியல். நான் போதுகராக இன்றைக்கு வேலூர் மாவட்டத்தில் ஓல்ட் டவுன் பக்கத்தில் வசித்து வருகின்றோம். நாங்கள் வேதாகம கல்லூரியில் படித்து இன்றைக்கு பார்வையற்றோர் மத்தியிலையும் நார்மல் மதியும் சிறுபிள்ளை மத்தியிலையும் நாங்கள் தொடர்ந்து ஆண்டவருக்காக ஊழியர் செய்வதில் நாங்கள் தீவிரமாயும் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு ஆர்வமாயும் இருந்து கொண்டிருக்கிறோம். நான் உங்களை பார்ப்பதில் கர்த்தர் கொடுத்த நல்ல வாய்ப்புக்காய் நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. இதை கேட்டுக் கொண்டிருக்கிற அன்பு சகோதரே சகோதரியே, வாழ்க்கையில் இருத்தாழ 13 வயசுக்கு அப்புறம் அப்படியே 2 கண்களும் பறி போனது. பிறகு எல்லாராலும் இழக்கப்பட்டேன். சொந்தங்கள் பந்தங்கள் கூட போன எல்லாரும் என்னை கைவிட்டாங்க. யாரும் என்ன ஏற்றுக்கலை, யாரும் என்ன சேர்த்துக்கவும் இல்லை. ஒரு நாள் வந்தது, நான் மரித்து போகலாம் என்று சொல்லி நான் யோசித்து கொண்டே இருந்தேன். ஆனால் முடிவு அதெல்லாம் மாறி போனது. நான் நிறைய கச்சேரிலாம் பாடி சம்பாதிக்கிற வழக்கம். மருத்துவமனையில் அங்கே முன்னால் எங்கெங்கே கோயில் முன்னாலாம் போய் பாடுவோம். அது மாத்திரம் இல்லாமல் மருத்துவங்கள்லாம் போய் பாடுவோம். அது மூலம் சில காசுலாம் கிடைக்கும். நிறைய பணம் வந்துச்சு, நிறைய செல்வாக்கு வந்துச்சு. ஆனால் நோ யூஸ், வாழ்க்கையில் எந்த பிரயோஜனமும் கிடையாது. என்னைக்கு என் ஆண்டவராகிய இயேசு நான் ஏற்றுக்கொண்டேனோ அன்றைக்கு என் வாழ்க்கை மாற ஆரம்பித்தது. உங்களுக்கு பார்ப்ப ரொம்ப சந்தோஷம். எங்களை பார்க்குறது ரொம்ப சந்தோஷப்படுறேன். அதே சமயம் நான் இருக்கிற இந்த நிலைமைக்கு உருவாக்க காரணம் என்ன, வேற யாருமே கிடையாது, என் தகப்பனாகி இயேசு ஒருவர் மட்டுமே. ஏன் சொன்னா எல்லாரும் என்ன பண்ண விட்டுட்டாங்க. மருத்துவமனையில் மருந்து ஏற்றாலும் 37 விதமான மருந்து குடிச்சிட்டு மரித்து போகலாம்னு சொல்லி யோசித்திருந்தேன். ஒரு மருந்து இல்லை, 2 மருந்து இல்லை, 37 விதமான மருந்து உள்ள போய்குது. ஆனால் இதெல்லாம் ஒண்ணுமே ஆகாது. ஏன்னா இந்த உடல் கர்த்தருக்கு தேவை. அதனால நல்லா யோசித்து பாருங்க. வாழ்வது ஒரு வாழ்வு, அது என் இயேசுக்காய் வாழணும். எதுக்கோ வாரோம், எங்கே வாரோம் அது முக்கியம் இல்ல. யாருக்கோ வாரோம், என்னவோ பண்றது அது முக்கியம் இல்ல. என் ஆண்டவருக்காக நீ வாழ ஆரம்பிக்கும் போது, என் ஆண்டவருக்காக நீ கிட்ட வரும்போது, என் ஆண்டவர் வாழ்க்கையை உயர்த்துவார். போடுறதுக்கு ட்ரெஸ் கூட கிடையாது எங்க வீட்டில். எனக்கு ட்ரெஸ் கிடையாது. ஒரே ஒரு அரை சட்டை, அரை பேண்ட் சொல்லுவாங்களே, அது மாதிரி இருக்கும். இன்னைக்கு பாத்தீங்களா, கர்த்தர் நான் எதையும் தேடி போறதில்லை, யார்ட்டும் நான் கேட்கறது கிடையாது. நான் யார்ட்டும் எதுவுமே கேட்க மாட்டேன். எனக்கு என்ன தேவையோ என் ஆண்டவர் அப்படியே கொடுக்க ஆரம்பிப்பேன். சொன்னா விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைத்திருக்கிற விதத்துல வாசிக்கிறபடி நான் ஆண்டவர் இயேசு நான் விசுவாசிக்கிறேன், நான் நம்புறேன். அவர் தான் உண்மைய தெய்வம், வேற எதுவுமே கிடையவே கிடையாது. கேட்டுக்கொண்டு என் அன்பு சகோதரா, என் அன்பு சகோதரி, உன் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து பாரு, உன்னை ஒப்பு கொடுத்து பாரு, உன் குடும்பத்தை ஒப்பு கொடுத்து பாரு. உனக்கு எல்லா காரியமும் என் ஆண்டவராக இயேசு நிச்சயமாய் செய்வார். பாருங்க, செத்தெல்லாம் முடியாது, பணம் கிடையாது. இன்னைக்கு என் ஆண்டவர் இன்னைக்கு ஒரு போதுகராக, இன்னைக்கு என் ஆண்டவராக இயேசு அநேக இடத்துல தேவன் பாடும்படி ஆராதிக்கும்படி கர்த்தர் உதவி செஞ்சு கொண்டே இருக்கிறார். இன்றைக்கும் கர்த்தனை எந்த ஹாஸ்பிட்டலும் இன்னும் போகல. அன்னைக்கு போனதும் சரி நான் சொன்னாங்க, காலை வெட்டணும், கையை வெட்டணும், கை சரியில்லை, கால் சரியில்லை சொன்னாங்க. அதை வெட்ட எத்தனா வெட்டுக்கியா, நான் வைரக்கம் என்ன, என் ஆண்டவருக்கான வைரக்கம் கொடுக்க ஆரம்பித்த உடனே என் ஆண்டவரின் வார்த்தை கேட்டார். அவரே என்னை நடத்தி கொண்டிருக்கிறார். இன்றைக்கு அவர் இல்லாம என்னால் வாழ முடியாது, அவர் இல்லாம என்னால் ஒரு நிமிஷம் கூட இருக்கவும் முடியாது. கர்த்தர் ஜீவனை மாத்திரம் காக்கல, என்னையும் குடும்பத்தை காப்பாற்றி கொண்டிருக்கிறார். எங்க வீட்டுல பாத்தீங்கன்னு சொன்னா யாருமே எந்த வேலைக்கும் போக கிடையாது. எங்க அப்பா காலம் போயிட்டாரு, எங்க மச்சா அட்டடக்கில் காலம் ஆயிட்டாரு, எங்க தங்கச்சியோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. எல்லா நிலைமை இருக்குது. யாருடைய வருமானமும் கிடையாது, எந்த வருமானம் கிடையாது. எந்த வருமானத்தில் ஒன்றும் இல்லைனாலும் என் ஆண்டவராகியே நடந்து கொண்டிருக்கிறாருங்க. நீங்க நம்பினா நல்லது. நான் கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பா, நான் நம்புறேன். ஏன் சொன்னா வாழ்க்கையில் எதுவுமே இல்லைங்க, யாராவது சப்போர்ட்டும் கிடையாது. அன்னைக்கு என்ன வேணான்னு வெட்டி அமிச்சிட்டாங்க. மலை மேல போய் செத்துலாம் என்னோட வாய்ஸ் கேட்டுட்டே இருந்துச்சு. நானும் சாவுதான் உள்ள போனேன், முழங்கால் பண்ணிட்டு எல்லாம் ஒரு இயேசுவா கேள்வி கேட்டேன். யார் அந்த இயேசு? தேவன் சொல்ல, யார் அந்த இயேசு? எங்க இருக்கிறீங்க நீங்க? நான் தெரியலையா சொல்லி பேச ஆரம்பித்தேன். நான் இருக்கிறேன். மரணபாவே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை, நீ யார்தலை மகனா இருப்பாய் என்று ஏதோ சத்தம் கேட்டது. உடனடியா நான் ஒப்பு கொடுக்க ஆரம்பிச்சேன். என் வாழ்க்கை மெதுவா மாறி, எந்த வீட்டுல வானான்னு சொன்னாங்களோ
யார் என்ன வேணான்னு ஒதுக்கிட்டாங்களோ, யார்கிட்ட கிட்ட போக முடியலையோ, யார் என்ன நேசிக்கலையோ, இன்றைக்கு எல்லார் மத்தியிலையோ என் ஆண்டவராகிய இயேசு பிரகடனப்பட்டுக் கொண்டிருக்கிறார். நான் அல்ல, என் தேவனே அதை வெளிப்படுகிறார். நான் அல்ல, என் தேவனே அதை விளைகரமாய் கொண்டு போகிறார். பாருங்க, 2 கண்ணு தெரியாது எனக்கே இந்த ஆண்டவர் மேல ஒரு வைராக்கியம் இருக்குமானால், ஒரு கை, இந்த கை சரி கிடையாது, ஈவன் இந்த கால் சரி கிடையாது, கீழே நான் ஷூ போடணும் உங்களுக்கு தெரியல, ஷூ கேட்டு பார்த்தா கால் நிலைமை உங்களுக்கு தான் தெரியும். ஸோ ஒரு காலம் கை இருப்பேன், கண்ணு 2 கண்ணு. நானே என் ஆண்டவராகிய இயேசு மேல வைராக்கியமா இருக்கிறேன் என்றால், நானே நானுக்கு ஏதாச்சும் செய்ய வேண்டும் விரும்புகிறேன் என்றால், உங்களுக்கு கை நல்லா இருக்குது, கால் நல்லா இருக்குது, கண்ணு எல்லாமே எல்லா உறுப்புகள் நல்லா இருக்குது, நிச்சயமாய் என்னை விட நீங்கள் அதிகமாய் ஆண்டவருக்காக ஊழியம் செய்ய முடியும், என்னை விட அதிகமாய் ஜெபிக்க முடியும், என்னை விட அதிகமாய் கர்த்தரை நோக்கி வர முடியும், என்னை விட அதிகமாய் அவருக்காக எழுந்து பிரகாசம் முடிக்கும். உங்களை அன்போடு கூட நான் வர வைக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. வாய்ப்பு கொடுத்த அருமையான டிவி நிலையத்தாருக்கு வாழ்த்துக்களும் தொடர்ந்து பாராட்டுகள் தெரிவித்து கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தராவே ஆஸ்வதிப்பாராக. ஆமென்.